எதை நோக்கி இருக்கிறீங்க நீங்க? சும்மா கண்ணுக்கு தெரியறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது கண்ணுக்கு தெரியாத காரியங்களை நோக்கி இருக்கிறீங்களா? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தினால் நடக்கிறோம். அப்படின்னு அர்த்தம்? கண்ணுக்கு தெரிகிறத வச்சு நாம் வாழ்கிறது கிடையாது. கண்ணுக்கு தெரியாததை வச்சு தானே வாழ்கிறோம். கடவுள் கண்ணுக்கு தெரிகிறாரா? இல்லை. இயேசு கண்ணுக்கு தெரிகிறாரா? இல்லை. பரலோகம் கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவாகிறது இன்னைக்கே கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. அப்போ கண்ணுக்கு தெரியாத போதிலும் அதெல்லாம் நிச்சயம், அதெல்லாம் உண்மைன்றதை நம்பி தான் நாம் வாழ்கிறோம். அப்போ நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த உபத்திரவம் எப்படி தெரியுது? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அந்த உபத்திரவத்தை பற்றி பேசும்போது இப்படி தான் பேசணும். பெரிய பிரச்சனைங்க இது, பெரிய அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். எப்படி பேசுகிறார் பாரு. கொஞ்ச காலம் போய்டும், அவ்வளோதான். இது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான அவமானத்தை எண்ணாமல். பவுலுடைய அப்ரோச் அதுதான். லேசான உபத்திரவம் மிகவும். அப்புறம் பலனை பற்றி பேசுகிறப்ப எப்படி சொல்கிறார் பாருங்க. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. எல்லாம் சொல்லுங்க, மிகவும் அதிகமான கன மகிமை. இல்லையா? அப்போ இது ஒரு லேசான உபத்திரவம், ஆனால் நம்ம கிடைக்க போகிறது மிகவும் அதிகமான ஒரு கனமகிமை. இது அதி சீக்கிரத்தில் நீங்கிடும், ஆனால் நமக்கு கிடைக்க போகிற கனமகிமை நித்திய கனமகிமை. அப்புறம் இந்த உண்டாக்குகிறதுன்றது வார்த்தை கவனிச்சிங்களா? எல்லாம் சொல்லுங்க, உண்டாக்குகிறது. எது எதை உண்டாக்குகிறது? கரெக்டாக வசனத்தை பார்த்தீங்களா? பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த உபத்திரவம் அந்த கனமகிமையை உண்டாக்குகிறதுன்றாரு. என்ன பாயிண்ட்னா, அவன் உபத்திரவப்படுத்துறதுனாலேயே நமக்கு அங்கே கனமகிமை உண்டாகிட்டு இருக்கு, பலன் பெருகிட்டு இருக்கு. அப்புறம் 18 திரும்ப வருகிறார். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ யார் சொன்னா எல்லாம் போச்சுன்னு? கடவுளுடைய பார்வையில் எதுவும் போல, மனுஷனுடைய பார்வையில் போனதையும் தேவன் நூறத்தனை இந்த வாழ்க்கையில் காம்பன்சேட் பண்ணுவான்றது மட்டும் இல்லை, நித்தியத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும். இதெல்லாம் நினைக்க நினைக்க நமக்கு இங்கே ஒருவேளை சில காரியங்கள் போகிற மாதிரி தெரிஞ்சால் கூட, சிலர் நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சால் கூட, அது ஒரு லேசாக நம்ம எண்ணிட்டு போயிடலாம். அதனால சமாதானத்தை இழக்க தேவையில்லை, நம்பிக்கை இழக்க தேவையில்லை, முன்ன மாதிரி வாழாமல் இருக்க தேவையில்லை.